ஸ்கூல் லீவுன்றதுனால காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தேன். முதல் வேலையாக தனுஜ்க்கு மட்டும் பால் வந்து குடிக்கிறதுக்கு காய வச்சு கொடுத்துட்டு, பழைய சாதம் இருந்தது. நான் நைட்டே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால எனக்கும் ஹபிக்கு வந்து நல்லா மோர் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நிறைய வந்து அரிஞ்சு போட்டுட்டு காலையிலேயே வந்து பழைய சாதம் தான் வந்து கஞ்சி மாதிரி குடித்தாச்சு. கொஞ்ச நேரம் லேட்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் 9 மணி போல் தான் வந்து கிச்சனுக்கு வந்து சமைக்கவே ஆரம்பித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமா தான். உருளைக்கிழங்கு குருமா வந்து இந்த முறை தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மட்டன் மசாலா மட்டும் போட்டு வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது சப்பாத்தி தோசை சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் வந்து குக்கரில் விசில் விட்டதுக்கப்புறமா அதை வந்து மசிச்சுட்டு லைட்டாக கொத்தமல்லியை மட்டும் போட்டு தூவி இருக்கட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே பூரிக்கு தேவையான மாவெல்லாம் வந்து திரட்டி வச்சுட்டேன். பூரி சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாக வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதிக்கு பாதி வந்து தேவையில்லாத சாமான் தான் இருந்தது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு ஜூஸ் இதெல்லாம் வந்து கொட்டி இருந்தது. சம்டைம்ஸ் வந்து க்ளீன் பண்ணணுன்னு மூடு இருந்தால் வந்து உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக இது மாதிரி வந்து அழுக்கானதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அழுக்கானதுக்கப்புறமா தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த முறை வந்து அப்படி தான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ரை வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப் வாட்டரில் ஒன் டைம் நார்மல் தண்ணியில் ஒரு டைம் தொடச்சிட்டு வாஷ் பண்ணதெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வந்து தொடச்சி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ காய்கறிலாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்ததை மட்டும் போட்டு வச்சுட்டாச்சு. வெளியே வந்து கொலின் போட்டு தொடச்சதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜை வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பொருள் வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறதா நமக்கு நிறைய வேலைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.